வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை நிபுணர்கள் பங்கேற்றனர். மக்களவையிலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திரு RK சௌத்ரி கூறியுள்ளது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் முறைகேடு தொடர்பாக 2 பேரை CBI கைது செய்துள்ளது. டுனீஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தக்கர், அர்ச்சனா காமத் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், பல்கலைக்கழகங்களுக்கான உலக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள நம் நாட்டு பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் நலனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கப்படும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். மத்திய பட்ஜெட் தொடர்பாக திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு துறையினருடன் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் ஆலோசனையின் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெற்றது. மக்களவையிலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திரு RK சௌத்ரி மக்களவைத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த கருத்திற்கு துணை போகின்ற திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்றார். தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றுகின்ற செங்கோல் ஆட்சி பரிபாலனம் செய்யும் பொழுது இந்த ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும், இந்த ஆட்சி நீதிநிலை தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு சோழர்கள் பயன்படுத்திய அந்த செங்கோல், இப்படிப்பட்ட செங்கோலை அவமரியாதை செய்த சமாஜ்வாதி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு RK சௌத்ரி அவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இதற்கு துணை போகிற இந்தி கூட்டணி, அது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், அவர்கள் தமிழர்களை அவமதிக்கிறார்கள், தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிறார்கள், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அவமதிக்கிறார்கள். தமிழனுடைய மாண்பிற்கு ஒரு இழுக்காகத்தான் இது இருக்கிறது. தமிழர்களுடைய மாண்பை போற்றுகின்ற அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அருகதை எந்த இந்திய கூட்டணியை சேர்ந்த ஒருவருக்கு கூட அந்த அருகதை கிடையாது. செங்கோல் தமிழர்களுடைய மரபு, செங்கோல் தமிழர்களுடைய பெருமை, செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி மாண்பு, நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த செங்கோல். இந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்து நமக்கு பெருமை சேர்த்த பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பிற்பகல் அவை கூடியதும் குடியரசுத் தலைவர் உரை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா எதிர்க்கட்சித் தலைவராக திரு ராகுல் காந்தி அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதன் பின்னர் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலங்களவையிலும் குடியரசுத் தலைவரின் உரை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களை அவையில் அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர் திரு சஞ்சய் சிங்கின் இடைநீக்கத்தை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பையும் மாநிலங்களவைத் தலைவர் வெளியிட்டார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று சந்தித்து பேசினர். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு கல்யாண் பானர்ஜி, சமாஜ்வாதி மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் உறுப்பினர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பிஜேபி மூத்த தலைவர் திரு LK அத்வானி எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சைக்கு பின் இன்று வீடு திரும்பினார். வயது மூப்பு பிரச்சினை காரணமாக நேற்று இரவு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள்
பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் முறைகேடு தொடர்பாக 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் இருவரும் கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவர்களிடம் சிபிஐ தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. அம்மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்தார். மகாராஷ்டிராவின் பொருளாதார வளர்ச்சி 7.6% எட்டும் என்று இதில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு அஜித் பவார் தெரிவித்தார். முன்னதாக இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேரவையில் முழக்கமிட்டனர். தேசிய நெடுஞ்சாலை ஆணையகத்தின் தலைமையகத்தில் விரிவான திட்ட அறிக்கை பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் பொருட்டும் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சாலை திட்டங்களை செயல்படுத்துவதில் விரிவான திட்ட அறிக்கை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் 40க்கும் மேற்பட்ட துறைசார் நிபுணர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் மாணவர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் 1.5 லட்சம் பேருக்கு மேல் பொறியியல் பட்டப்படிப்பை முடித்து வெளியே வருகிறார்கள். அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு எனும்போது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன. சிக்கல்களை களைந்து வேலை தேடுபவர்களை வேலை கொடுப்பவர்களாக மத்திய அரசு மடைமாற்றி வருகிறது. முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தொடங்குவோர் எண்ணிக்கை சேலம் மாவட்டத்தில் அதிகரித்து வருவதாக கூறுகிறார் மாவட்ட தொழில் மைய மேலாளர் சிவகுமார். முதல்ல இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்க 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வயதானவங்களா தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. கல்லூரி முடித்த ஒரு வருடம் 2 வருடம் ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு நிறைய இளைஞர்கள் வராங்க. அது உண்மையிலேயே நம்ம வரவேற்கத்தக்கது. லட்சக்கணக்கான இளம் பட்டதாரிகளை வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற்றும் மத்திய அரசின் முயற்சி சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது. சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைவர் திரு R.R. ஸ்வைன் கூறியுள்ளார். இன்று இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் ராம்பனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாத்திரை செல்வதற்கான வழித்தடத்திலும் தங்கும் முகாம்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்களும் யாத்ரீகர்களும் காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு ஸ்வைன் கேட்டுக் கொண்டார். தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் இடையேயான முத்தரப்பு பாதுகாப்பு பயிற்சி இன்று தொடங்கியது. தென்கொரியாவின் ஜூஜூ தீவில் தொடங்கியுள்ள இந்த பயிற்சியில் ஏவுகணை மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். டுனீஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தக்கர், அர்ச்சனா காமத் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியாவின் ஐஹிகா ஸ்நேகித் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் சத்யன் ஞானசேகரன், ஸ்ரீஜா அகுலா இணை வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சரத்கமலும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பிரேசிலின் எரிக் ஜவுட்டி வென்றார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கயானாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை நிபுணர்கள் பங்கேற்றனர். மக்களவையிலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திரு R.K. சௌத்ரி கூறியுள்ளது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் முறைகேடு தொடர்பாக 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. டுனீஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தக்கர், அர்ச்சனா காமத் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.